வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு என்னென்ன உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு பலவிதமான எஃபர்ட்ஸை பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அதுவும் நமக்கு பலனளிக்காமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் சாதாரணமாக ஒரு சில உணவுகள், குறிப்பாக காய்கறிகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும். அந்த காய்கறிகள்லாம் என்னென்ன, உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கீரை வகைகளை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கும் போது உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். கீரை மற்றும் அதை சார்ந்த காய்கறிகள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு வழிவகுக்கும். இதை நீங்கள் சாப்பிட்றதால உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கொழுப்பு கரைந்து தொப்பையை குறைக்க உதவுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் உடல் எடை குறைக்கிறதுல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ கீரை சாப்பிட்டா அவங்களுடைய உடல் எடை விரைவில் குறையுது அப்படின்றதுக்கான பலனை ஆய்வுகளில் தெரிஞ்சிருக்காங்க. வேக வைத்த கீரையை தினமும் நீங்கள் உங்களுடைய காலை உணவில் சேர்த்துக்கலாம் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இதனால உங்களுடைய உடல் எடை வேகமாக சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும். காளானை நீங்கள் எடுத்துக்கலாம். காளான் சுவையான உணவு வகைகளில் ஒன்று. சைவ உணவு உண்பவர்கள் மற்றும் அசைவ சாப்பிடுபவர்களாலும் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக அனைவராலுமே காளான் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்கு. காளான்கள் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் எடை இழப்பு மற்றும் கொழுப்பை எரிக்கிறத ஊக்குவிக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. காளான் உடல் எடை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறதுக்கு செய்யும். காளான்ல புரதம் நிறைந்திருக்கிறதால வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவிகரமாக காளான் இருக்கும். இதன் விளைவாக கொழுப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றத ஊட்டச்சத்து நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ காளான உடல் எடை குறைக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் மற்றும் ஃப்ரக்கோலியை நீங்கள் உடல் எடை குறைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் மற்றும் ஃப்ரக்கோலியில் உடல் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின்கள் அதிகமாக இருக்கு. ஸோ ஃப்ரக்கோலியில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் சொல்லக்கூடிய சத்து உடலில் கொழுப்பு ஏற்படுவது தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இந்த பண்பு காலிஃப்ளவருக்கும் இருக்கு. தொப்பை போடுவதையும் தேவையற்ற கொழுப்பு சேர்வதையும் காலிஃப்ளவர் உங்களுக்கு தடுக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்தால உங்களுடைய தசை மற்றும் எலும்புகள்லாம் வலுவாக இருக்கும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை குறைச்சி உடல் எடை உங்களுக்கு கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு நீங்கள் காலிஃப்ளவர் மற்றும் ஃப்ரக்கோலி எடுத்துக்கலாம். கேரட்டை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். பூமிக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறிகளில் உடல் எடையை குறைக்கக்கூடிய பண்புகள் அதிகமாக இருக்கிறதாக குறிப்பிடப்படுது. அப்படி விளையக்கூடிய காய்கறிகளில் ஒன்று தான் கேரட். ஸோ இதில் நார் சத்து மற்றும் உடலுக்கு ஏற்ற பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு. உடல் இருக்கக்கூடிய பித்த நீர் சுரப்பை துரிதப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய காய்கறியாக இந்த கேரட் இருக்கு. நீங்க இந்த கேரட்டை சேலட் ஆகவும் எடுத்துக்கலாம், சப்ஜி வடிவில் எடுத்துக்கலாம், ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கலாம், பொரியல் ஆகவும் எடுத்துக்கலாம். ஸோ எப்படியாவது அப்பப்போ உங்களுடைய உணவுகளில் கேரட்டை சேர்த்து சாப்பிட்டுவாங்க. உங்களுடைய உடல் எடை குறையும். குடைமிளகாயை நீங்க உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். இப்போ உணவுக்கு சுவை கூட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளில் ஒன்று குடைமிளகாய். இதுல பெல் பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை குடைமிளகாயில கொழுப்புடைய அளவு மிகவும் குறைவாக இருக்கு. விட்டமின் சி சத்து அந்த பெல் பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை சார்ந்த குடைமிளகாயில் இருக்கிறதால மனநலம் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் அந்த வகை குடைமிளகாய் உதவிகரமாக இருக்கு. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பெல் பெப்பர் குடைமிளகாயை அப்பப்போ உங்களுடைய உணவுல நீங்க டயட்ல சேர்த்துக்கிட்டே வாங்க, ஃபாலோ பண்ணுங்க. இதோட ரிசல்ட் உங்களுக்கு விரைவிலே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில நாட்களுக்கு அப்புறம் உங்களுடைய உடல் எடை குறைஞ்சிருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. தொடர்ந்து அந்த உணவுகளை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைச்சி நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.